டிவில 2-3 தடவை நியூஸ்ல கேட்டேன். இதெல்லாம் பரந்தாமன் வேலைதான். தோத்துட்டான்ல, அதான் நம்ம மேல காண்ட காட்டுறான். என்ன மேடம்? மிஸ்டர் லோகநாதன், நீங்க இந்த ஏரியா எம்எல்ஏங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தோம். சிட்டிக்கு நடுவுல இப்படி ஒரு குப்பத்தை இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் நீங்க பார்க்க முடியாது. a sophisticated plant out. அதுதான் இந்த குப்பத்துக்கு பதிலா இங்க வரப்போகுது. சோ ப்ளீஸ் கோஆபரேட். இது பாருங்க, இந்த அப்பாவிங்க என்ன குத்தம் செஞ்சாங்கன்னு இப்படி ஒரு தீர்மானம். என் மச்சானுக்கு ஓட்டு போட்டதா உங்க தப்பா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஆர்டர் பாஸ் ஆன உடனே எந்த நிமிஷமும் இந்த குப்பத்தை காலி பண்ண வேண்டியது. நகரா, எங்கள மாதிரி ஆளுங்க ஒரு வேளை சாப்பிடறதுக்கு ஒரு நாள் முழுக்க உழைக்க வேண்டியதா இருக்கு. இந்த நரகத்துல எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நிம்மதி இந்த குப்பத்துல மட்டும்தான். அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, யாரோ என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக இந்த குப்பத்து மேல கைய வைக்காதீங்க. என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. எல்லார்கிட்டயும் இந்த குப்பத்தை விட்டு சீக்கிரமா வெளியில போக சொல்லுங்க. நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாம எங்க யாரும் பயப்படாதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குப்பத்தை அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு கேபினட்டோட முதல் அஜெண்டா அந்த குப்பத்தோட அழிவா இருக்கணும். புரிஞ்சதில்ல? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது முடிஞ்சதும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஸ்டேட்ல இருந்து ஒரு நாமினி இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்து நீதான் சென்ட்ரல் மினிஸ்டர். போதும் போதும், மத்ததெல்லாம் நாளைக்கு. எனக்கு கிளப்ல மீட்டிங் இருக்கு. அப்போ எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? குட் நைட். குட் நைட். போங்க சார். நீ எப்படி இங்க வந்த? நீ என்ன பண்றீங்க? நான் இந்த தொகுதியோட சாதாரண எம்எல்ஏ. மினிஸ்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கலான்னு வந்தேன். என்ன மனு? இவங்க எல்லாம் யாரு? எதுக்காக வந்திருக்கீங்க? குப்பத்தை இடிக்கணும்னு சொன்ன உங்க உத்தரவை மாத்திக்கங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம். நோ, என்னால முடியவே முடியாது. மரியாதை எங்கிறது போயிடு, இல்லனா போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ் என்ன உன் பாட்டனடா? எனக்கு நல்லா தெரியும் அவன் இப்படிதான் செய்வான். அப்போ என் அப்பாவோட நிலைமை? அவன் உன் அப்பாவை ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான். நீ பயப்படாத. வா. இது நம்ம லோகநாதனுடைய தங்கச்சி. ஐயோ, சின்ன வயசுல இவ எப்பவும் என் மடியில தான் இருப்பா. ஆனா லோகநாதன் ரொம்ப வாலா இருப்பான். ஞாபகம் இருக்கா? உன் அண்ணன் கொடுத்தாடி. ஞாபகம் இல்ல? லக்ஷ்மி அக்காவை ஞாபகம் இருக்கா? என் மக எரிஞ்சு சாம்பலாயிட்டான். அவ்வளவு அண்ணனே மறந்திருப்பான். இது எல்லாத்தையும் இப்ப நான் மறந்தாகணும். அதுக்கு தாமா உன்னை கூட்டு வந்தேன். உன் அண்ணன் மேல இருக்கிற விரோதத்தை இனிமேலும் தொடரக்கூடாது. மாயாவை நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போப்பா. அவளை இளவரசி போல பாத்துக்கணும். இவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. இவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. நீ போமா, உன்னை தேடி உன் அண்ணன் வருவான். லோகநாதன், நான் தான் துர்கா. சொல்லுங்க மேடம். யுவர் சிஸ்டர் இன் டேஞ்சர். அவ இப்ப பரந்தாமன் கையில மாட்டிட்டு இருக்கா. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ரோடுக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். என் கூட இருந்துகிட்டே எனக்கே குழி பறிச்சுட்டு இருக்காளா என் மருமக. இது எத்தனை நாள் ஆடி நடக்குது? இதெல்லாம் நீயே என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்ட.
நான் ஆசைப்பட்டு கட்டி வச்சிருந்த மனக்கோட்டை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டடா நீ. அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. சொல்றா, எங்கடா மந்திரியை ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. மரியாதையா நீயா உண்மையை சொல்லு. என்ன காயப்படுத்தின அன்னைக்கே உன்னை வெட்டி ஏதாவது ஒரு ஆத்துல தூக்கி போட்டிருந்தனா இன்னைக்கு என் முன்னாடி விரல் நீட்டி நிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்திருக்க மாட்ட. இன்னைக்கு பாத்துடலாம்டா இந்த லோகநாதனா இந்த பரந்த. கொல்லுடா, என்ன கொன்னு தின்னுடும். சொல்றேன்டா, கண்டிப்பா உனக்கு கொல்றேன். அதுக்கு முன்னாடி மந்திரி திவாகர் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்றா. என்ன கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன்டா. கட்சி மேல அதிகமா விசுவாசம் வச்சிருந்தானே உன் அப்பன் அதான் என் குரு. அவனுக்கு ஆப்பு வச்சு அவன் கதையை முடிச்சவன்டா இந்த பறந்தாம. நீ எனக்கு உன்னால எனக்கு நிறைய கணக்கு தீர வேண்டியிருக்கு. உன்னால என் கையாலேயே சாகடிச்ச என் மகளோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு எதிரா நெருப்புல ஆரம்பிச்சத நெருப்புலயே முடிச்சு வைக்கிறேன் அந்த பறந்தாம. கொண்டு வாங்கடா அவளை. விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க. அண்ணா, அண்ணா. ஏய், அடே. அண்ணா, என்ன காப்பாத்துண்ணா. ஏய், நான் இவ்வளவு உன் கண்ணு முன்னாடி எரிச்சு காட்டுறா. அதுக்கு முன்னாடி திவாகரன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்றா.
உனக்குதான். பாருடா, நல்லா பாரு. இந்த அப்பாவி ஜனங்க தான் உன்னோட வளர்ச்சிக்காக வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களோட வயித்துல அடிச்சு ரத்தத்தை குடிச்சு சுகபோகமா வாழ்ந்து இப்படி ராட்சச மாதிரி வளர்ந்து நிக்கிற பொண்ண நான் என்ன பண்ணணும்னு இவங்களே சொல்லட்டும்டா. இவனை என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இந்த அரக்கனை இப்பவே குத்தி கொல்லணும். டேய், உன் மேல அன்பு வச்சு உனக்காக ஜெயிலுக்கு போனாரே உன்னோட பழைய நண்பர் பிரபாகரன், எங்க அப்பா. அவரை கொன்னதுக்காக இந்த முதல் குத்து. என்ன கொல்றதுக்காக நீ வச்சிருந்த அந்த கத்தியில எனக்கு பதிலா அவளோட உயிரை தியாகம் பண்ணாலே ஒரு பாவம் அறியாத என் தங்கச்சி. அவளுக்காக தான் நான் இந்த குத்து. நீ எரிச்சு சாம்பலாக்குனிய உன்னோட பொண்ணு ஏன் லக்ஷ்மி, அவளுக்காக தான் நான் இந்த குத்து. இவன மாதிரி பகல் வேஷம் போடுற அயோக்கியன்களை நம்பி தோஷம் போட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்கு திருந்தோம் நம்ம நாடு? எனக்கு இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கு. நீ ஆசைப்பட்டு உண்டாக்குனியே பணம், அதிகாரம், இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இருந்து திருப்பி எடுக்கிறேன். என்னால உனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது. பொற பக்கம் நாயே. வேண்டாம், எல்லாம் ஒழுங்கா சட்டப்படியே நடக்கட்டும். அந்த சட்டத்தோட கதவு நமக்காக திறக்கும்னா கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். இப்ப சொல்லுங்கடா. இன்குலாப், இன்குலாப், ஜிந்தாபாத், இன்குலாப், ஜிந்தாபாத், இன்குலாப், ஜிந்தாபாத், இன்குலாப், ஜிந்தாபாத், இன்குலாப், ஜிந்தாபாத், இன்குலாப், ஜிந்தாபாத்.